வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காங்க. ஸோ வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிலப்புலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஒரு லோன் போட்டு ஒரு நிலப்புலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் சிறப்பாக கொடுக்குதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை வந்து 4-6 சம்மந்தப்படும் போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3, 6 என்பது நிறைய பிரயாணங்கள், வேலையில் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ தாயாரோட உடல்நலம்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து நம்ம லோன் போட்டு சொத்துக்கள் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருந்து அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், எதிர்பார்த்துட்டு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், அது விபரீத ராஜயோகமாக இருக்கும்போது திடீரென ஒரு திருமணம் கைகூடி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உட்பகுதியில் வந்து குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ வேலையில் கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்போது சூரியன் 3ல் இருக்காருங்க. 3ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கணும். அதுவும் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து விற்கணுன்னா அது விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 6, அது பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான லோனோ பணம் அரேஞ்ச்மெண்ட்டோ உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக நம்ம சுற்றி கேமரா வைக்கிறது, நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் பார்த்து நடந்துக்குங்க. தனுசு லக்னமாக கேது தசாபதினா கேது வந்து 10லும் தொழில் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் கடன் வாங்குறது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதனால் வந்து அந்த ஒப்பந்தங்களில் வந்து ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். அதுவும் உச்சமாக 4ல் இருக்கும்போது 4லேருந்து 6 ஆகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவெல்லாம் ஒரு கால்குலேஷன், இந்த கால்குலேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம், மகா யோகம். அது என்னங்க யோகமும் மகா யோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க. ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும். அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன், யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க. திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது. நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், சுக்கிர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு 20 வருஷம் திசை இருக்கும். அந்த திசையில் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க, இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். அந்த 20 வருஷம் அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும். அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், பட் நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம். இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான். ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன், நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது.
பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை. ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும். உதாரணமாக சொல்கிறேனே, நான் வந்து அகலக்காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 27-28 வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன். நிறைய பணம் நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது, நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம், அகலக்கால் வைக்கிறதுன்றபோது கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம். பட் அன்றைக்கி மட்டும் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 to 5 crores கண்டிப்பாக இருந்தோம். அதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கோம். நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல, விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக ஒரே இடத்துல. இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன், அதிலே திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ வியாபாரமும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் சின்னதாக அழகாக சேவிங்ஸ் பண்ணுவோம். உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார். அவர் அந்த வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவார், மற்றபடி அந்த வியாபார எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருப்பார். ஒரு பெரிய ஷேர் ஒன்று வாங்குவார், அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் போட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து 3000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள், இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு 10 crores மேலே இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருக்குன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும். நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும், சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணாம். ஸோ பிளான் பண்ணுங்கள், ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க. இந்த யோகம் கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தூம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.